உன்னால முடிஞ்சா நீ கரெக்ட் பண்ணிக்கோ. என்கிட்டே சவாலா? எதுத்த வீட்டு காலிஃப்ளவரே. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நல்ல எளிமையான ஒரு திரைப்படம். பார்க்கும்போது பழைய நினைவுகள், ஊருக்கு போன ஃபீல் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். தம்பிகள் கலை, காளி, பாலா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த காலிஃப்ளவர், அப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா, கனகாம்பரம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த எளிமை தான் ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப முதுகெலும்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆண் இயக்குனர், பெண் இயக்குனர் இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. திறன் இருக்கணும், சீரிய சிந்தனை இருக்கணும், அவ்வளோதான். அது உஷா இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். படம் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். என் நண்பன் முத்தையா, ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் ஒரு படம் ஒர்க் பண்ணோம். சம்போ சிவசம்போன்னு ஒரு தெலுங்கு படம், நாடோடிகள் தெலுங்கு வெர்ஷன். அப்படி தீயா இருப்பாப்புல, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் என் நண்பர் மதி, என்னுடைய அப்பா திரைப்படத்துக்கு அவரும் ஒரு தயாரிப்பாளர். ரொம்ப நேர்மையான ஒரு சினிமா எடுக்கணும், நல்ல சினிமா எடுக்கணும் அப்படின்ற ஆசையில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் ஜஸ்டின், நான் டெய்லி அடி அழகிய கேட்குறது உண்டு. ஏன்னா அதில் இருக்க தமிழ் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒலி ஒளி, அந்த 2 விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அதனாலே நான் ஷானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லேன், டெய்லி அதை கேட்டுட்ருக்கேன். இதில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி அடையும். வாழ்வோம் வெல்வோம். இந்த படத்துக்கு 2 ப்ரொடியூசர். ஒன்று மதிலன் சார், அவர் இப்போ தான் நான் இப்போ தான் மீட் பண்ணேன். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு கிளாரிட்டி இருந்து, அவர் பண்ணுற படங்கள் பார்க்கும்போது அவர்கிட்ட கிளாரிட்டி இருந்தது. இன்னொரு ப்ரொடியூசர் வந்து பிஜி முத்தையா. என்னுடைய பூ படத்துக்கு கேமராமேன் தேடிட்டு இருந்த சமயத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மீரா கதிரவனுடைய ஒரு ட்ரெய்லர் மூலமாக எனக்கு இவருடைய திறமை இப்போ அறிமுகமாச்சு. ஈவன் தோ அந்த ட்ரெய்லரில் பார்த்துட்டு அது டைரக்டருடைய இதாகவும் பங்களிப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து நான் பூ படத்துக்கு நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது, அதாவது ரிசர்ச் ஒர்க்குக்காக கூப்பிட்டு போனேன். ராஜபாளையம் போயிட்டு நாங்கள் 2 பேரும் வண்டியில் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு வண்டி நிறுத்த சொன்னேன். ஒரு ஆள் ஒரு கொடாப்புன்னு சொல்லுவாங்க, பெரிய கூடை மாதிரி இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு குடிசை மாதிரி இருக்கும், அதை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தார். முத்தையப்பா அதை நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னேன். அவர் வந்துட்டு இருந்தார். இவர் இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார். திடீர்னு அவர் நோக்கி ஓடினார். இல்லைங்க, இங்கேருந்தே எடுங்க, எனக்கு லாங் ஷாட் வேணும். இல்லை சார், இல்லை சார், உங்களுக்கு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஓடினார். போயிட்டு நேராக அந்த குடிசைக்குள்ளே பூந்துட்டார். அந்த மனுஷன் தூக்கிட்டு வர அந்த குடிசைக்குள்ளே இவர் பூந்துட்டார். அந்த பெரிய கூடைக்குள்ளே பூந்து அது மூலமாக ஷூட் பண்ணார். அப்படி தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, எது வித்தியாசம், எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியான ஒரு கேமராமேன் பிஜி முத்தையா. அந்த கிளாரிட்டி அவருடைய லைஃப் ஸ்டைல்லையும் இருக்கும். ஸோ அவர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ன உடனே என்ன டைட்டிலுக்கு ராஜா மந்திரி அப்படின்னாரு. நல்லா இருக்கே அப்படின்னா. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு கதையை கேட்டு ஓகே பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. அதுவும் பர்டிகுலராக ஒரு கமர்ஷியல் தனம் இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை. அதே மாதிரி தான் வந்து ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து டைட்டில் பார்த்ததுலேருந்து ட்ரெய்லர் பார்த்து எல்லாத்துலேயும் அந்த கமர்ஷியல் இருந்தது. இந்த கிளாரிட்டி ஒரு டைரக்டரை செலக்ட் பண்ணுறதுலையும் இருந்துச்சு. உஷா கிருஷ்ணன்ட்ட என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு அப்பா ஒரு 2 அண்ணன் தம்பிகளுக்கு நடக்கிற ஒரு சச்சரவு, அந்த போட்டி, இதுதான் படம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த ராஜா மந்திரி அப்படிங்கிற டபுள் கலர் கொடுத்துருந்து ராஜாவை மேலே போட்டு மந்திரியை கீழே போடாமல் 2 ஈக்குவலாக கொடுத்துருந்தா காலியாயிருக்கும். ராஜாவை மேலே போட்டு கீழே மந்திரின்னு போட்டதுனால தான் ராஜா மந்திரி கரெக்டாக இருக்குது அந்த ஃபீல். அதே மாதிரி அந்த டைட்டில் அனிமேஷன்லேயும் வந்து 2மே சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டதுலேருந்து பிகினிங்லேருந்தே டைட்டில்லேருந்தே அவங்க ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்காங்க, கரெக்டாக கதை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். ராஜா மந்திரி, உங்களுக்கு பேரை கேட்டாலே தெரியும். ராஜா கலையரசன், மந்திரி காளி வெங்கட், இவங்களோட சேர்ந்து ஒரு போர் தளபதி பாலசரவணன் இருக்கார். படம் ஃபுல்லாக அவர் தான் படத்தை லீட் பண்ணிட்டு போவார். ஹீரோயின்ஸ் வந்து ஷாலின் ஷோயா, வைஷாலி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் உஷா கிருஷ்ணன். இப்போ எல்லாருமே சொன்னாங்க பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர்னு, எனக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து உஷா கிருஷ்ணனுக்கு அப்புறம் இன்னொரு பெண் டைரக்டரும் என்னோடய ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காங்க, சந்திரான்னு சொல்லி. அவங்க கல்லன் படம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது ஆண் டைரக்டர் பெண் டைரக்டர் எந்த வித்தியாசமும் கிடையாது. உஷா வந்து பிஜி முத்தையா சார் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவரும் என்னோட ஒரு கோ ப்ரொடியூசர் அந்த படத்தில். அவருக்கு ப்ரொடியூசர் வழி தெரிஞ்ச அவர் ஒரு ப்ரொடியூசரு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உஷா வந்து சொன்ன விதம், நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், கலையரசன் எப்படி வந்து
இந்த மாதிரி காமெடி ரோல் பண்ண முடியும். அப்போ தான் மெட்ராஸ் படம் பார்த்துட்டு டெரராக வெளியே வந்தேன் நான். பார்த்தோன்னே இல்லை இது வந்து பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. சரி, எனக்கு நம்பிக்கையே வரல. அப்புறம் அவங்களே ஒரு வீடியோ ஒன்று 10 minutes பண்ணி காட்டியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணியிருந்தாங்க உஷா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டைரக்டரில் அவங்க கண்டிப்பாக இடம் பிடிப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. முக்கியமாக அந்த படத்தில் வந்து நம்ம சொல்லணுன்னா, இவர் ஜஸ்டின் பிரபாகரன் பெண்களை வந்து நம்ம ஸ்ட்ராபெரின்னும் ஆப்பிள்னும் ஆரஞ்சுன்னும் ஃபஸ்ட் டைமாக காலிஃப்ளவர்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் காலிஃப்ளவர் ஓப்பன் பண்ணார்னா அதுக்கு காளி வெங்கட்டுக்கும் பாலாக்கு மட்டும்தான் தெரியும் அது. பட் எனக்கு ரொம்ப நல்லா சாங் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பிஜி முத்தையா சார், இவர் தான் ஒளிப்பதிவு. அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே வைக்காமல் 50 days படத்தை எடுத்து கொடுத்தாரு. இன்னும் நான் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன்னா அது காரணம் இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஹெல்த்தியாக இருக்குது சினிமா. நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா தப்பான தொழில் இல்லை, அதில் போய் மாட்டிக்காதீங்கன்னுவாங்க. பட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைத்தொடர் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தை 24th பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க கஷ்டப்பட்டார், டூப் எல்லாம் பண்ணார், நிறையா ஸ்டன்ஸ் பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் அவ்வளோவா பெருசாக கஷ்டப்படல. கதை கேட்காம நான் எடுத்த முடிவை கதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது. எனக்கு 2004 ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுலேருந்து எனக்கு ஹைட்டில் வந்து தலை சுற்றும். கொஞ்சம் ஹைட்டில் நின்னா ஸ்டன்சிவா சார் சொன்னார் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அந்த ஃபைட்டர்ஸ் எடுத்த ரிஸ்க்லாம் ஒன்றுமே இல்லை. நான் 1% கூட பண்ணல. அந்த ஃபைட்டர்ஸ் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நடுவில் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க. குடும்பம் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும். சில விஷயம் சந்தோஷமாக இருந்தது, பல விஷயம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது.